55 நாள்ல 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி முடியலன்னா ஒரு பக்கம் மீஸ் ஏத்துறேன்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு 24வது நாள். வாங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நாள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேடா வெரி சேடா ஆயிடுச்சு. டார்கெட் நம்ம இன்னைக்கும் அச்சீவ் பண்ணல. ஊபர்ல 686 ரூபா ஓட்டிருக்கோம். ராபிடோல 521 ரூபா ஓட்டிருக்கோம். போர்ட்டர்ல 172 ரூபா ஓட்டிருக்கோம். இது எல்லாத்தையுமே கூட்டினா 1379 ரூபா வருது. இதுல இருந்து பெட்ரோல் காசு ஒரு 220 ரூபா. அப்புறம் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு போல. பசிக்குதுன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி கடை தேடிட்டு இருந்தா எதிரவே அம்மா ஹோட்டல் இருந்தது. உள்ள போயிட்டு 2 சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். 10 ரூபா தான் ஆச்சு. நல்லா தான் இருந்தது சாப்பாடு. இது எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு ஓட்டிருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா 1149 ரூபா ஓட்டிருக்கோம். நேற்று வரைக்கும் 32,539 ரூபா ஓட்டிருக்கோம். இன்னைக்கு ஓட்டினதை கூட்டினா 33,688 ரூபா நம்ம 24 நாளைக்கு ஓட்டிருக்கோம். நம்ம 43,680 ரூபா 24 நாளைக்கு ஓட்டி இருக்கணும். ஆனா நம்ம எவ்வளவு ஓட்டி வச்சிருக்கோம்னா 33,688 ரூபா ஓட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கிட்ட இன்னும் அதிகமா ஓட்ட வேண்டியது இருக்கு. இது எப்படியுமே எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாளுக்கு மேல ஆகும் ஓட்டுறதுக்கு. ஆனா நம்மளோட சேலஞ்சு 55 நாளுக்குள்ள 1,00,000 ரூபா சம்பாதிச்சு காட்டுறது தான். 25 நாளுக்குள்ளேயே உடம்பு ஃபுல்லா டயர்ட் ஆயிடுச்சு. வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போதே தூக்கம் வருது தன்னால. உடம்பு அந்த அளவுக்கு டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுக்காம ஓட்டுறதுனால. இன்னும் 30 நாள் எப்படி ஓட்ட போறேன்னே தெரியல. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளவு இருந்தாலும் சரி, எப்படி 55 நாளுக்குள்ள இந்த 1,00,000 ரூபா அச்சீவ் பண்றேன்றத என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்க.